மதன் கணேசன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆவிகள் இல்லன்னு சொல்லிட்டீங்க. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கடவுள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எங்க இல்லன்னு சொன்னேன். இருந்தா நல்லா இருக்கும்னு தான சொன்னேன். அப்படின்லாம் புரியாத மாதிரி. கமல் மாதிரி குழப்பாதீங்க. தெளிவா சொல்லுங்க. இது வந்து என்ன ரொம்ப ஸ்பாட்ல போட்டு கஷ்டப்படுத்துறீங்க. ஏன்னா, சில பதில்கள் சில இது வந்து பிரைவேட் கான்வர்சேஷன்ல சிலது சொல்லலாம். சில இது வந்து பப்ளிக் கான்வர்சேஷன்ல கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். அப்ப நமக்கு அதனால ஒண்ணும் இல்ல. நம்ம அ மனசுல நினைக்கிறது நமக்கு தோன்றத நம்ம சொல்றோம். குழப்பாம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா, நமக்கே ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. சரி, கடவுளை நம்புகிறீர்களான்னா இல்லை. அத நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நீங்க நாத்திகரா? ஆங்கிலத்தில 2 வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். ஒண்ணு வந்து அக்னாஸ்ட். இன்னொன்று ஏதீஸ்ட். கடவுள் இல்லை. அல்லது கடவுள் இருக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிற இது எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவையில்ல. இருக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக யூ கேனாட் ப்ரூவ் எய்தர் வே. ஃபால்சிஃபயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு கூற்றை சொல்லி, அத வந்து பொய். கடவுள் இருக்கிறார். ப்ரூவ் அப்படின்னா, இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படியெல்லாம் வந்து இல்லைன்னும் ப்ரூவ் பண்ண முடியாது, இருக்கிறார்ன்னும் ப்ரூவ் பண்ண முடியாது. இது வந்து எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் பல கட்டங்கள்ல முயற்சி செய்திருக்காங்க. அதனால நான் வேற மதத்துக்கு போயிட்டு நான் இங்க வரேன். கிறிஸ்டியானிட்டில இது ஒரு மிகப்பெரிய இந்த அறிவியல் பெரும் புத்தெழுச்சியோடு உருவாகிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில, பெரிய கேள்வி உங்களுக்கு வருது. கடவுள் இருக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப ஒரு பிளைண்ட் வாட்ச் மேக்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அந்த அந்த பெயர்லயே பிறகு புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு வாட்ச் எடுத்துக்கங்க. கிறிஸ்ட் வாட்ச். அத தொறந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இருந்தது அத உருவாக்கினா தான் அது உருவாக முடியும். ஒரு பார்வையற்ற ஒருவர் அத உருவாக்க முடியுமா? டிசைன் பண்ணி உருவாக்க முடியுமான்னா, அது முடியாது. ஒரு சூப்பர் கேப்பபிள் இன்டெலிஜென்ட் டிசைனர் ஒருத்தர் வேணும். ஒரு சாதாரண வாட்சுக்கே அப்படின்னா, நீங்க மனிதர்கள பாருங்க. அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள பாருங்க. சாதாரண கண் ஒண்ணு. இந்த கண்ண டிசைன் பண்றதுக்கு அதில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதில ஒரு லென்ஸ் இருக்கு. அதில பின்னாடி ஒரு திரை இருக்கு. அந்த லென்ஸோடைய சைஸ ஏத்தி இறக்கி, அதோடைய ஃபோக்கஸ மாத்துறதுக்கு தூரத்தில இருக்கிறத பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணும்? கிட்டக்க இருக்கிறத பார்க்கணும். அது கண்ண சுருக்குறோம், கண்ண விரிக்கிறோம். அதுக்கு உள்ளுக்குள்ள லூப்ரிகேஷனுக்கு தேவையான தண்ணீர் சுரக்கிற ஆயில் மாதிரி என்னமோ சுரக்குது. என்னென்னவோ நடக்குதுங்க. இது எப்படிங்க ஒரு கடவுள்னு ஒருத்தன் இல்லாம இத எப்படி உருவாக்க முடியும்? என்ன கத விடுறீங்க? அப்படிங்கிற ஒரு ஆர்குமென்ட் முன்வைக்கப்படும். ஆனா அத வந்து எவல்யூஷன் அப்படிங்கிறத எடுத்து வைத்து பேசக்கூடியவர்கள் சொன்னது வந்து, இதெல்லாம் பாசிபிள் எவல்யூஷன்ல. தானாகவே டிசைனர்ன்னு ஒருத்தர் இல்லாமலேயே, நீங்க ஒரு மிக மிக எளிய ஒரு உயிரினத்தை இருந்து ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், அது வளர்ந்து வளர்ந்து மனிதனைப் போல மனிதனை விட கூட இன்னும் காம்ப்ளக்ஸான ஒரு உயிர்கள் பின்னாட்களில் உருவாகக்கூடும். அதற்கான கேப்பபிலிட்டி அதோடைய சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கு. அதனால திரும்ப திரும்ப அதை வைத்தது யார்? அதை வைத்தது யாருங்கிற கேள்விகள கேட்காதீங்க. ஸோ எல்லாம் வந்து ஒரு 2 பெரிய கேள்வியில வந்து முடியும். இந்த உலகத்தை தோற்றுவித்தது யார்? இந்த உயிர்களை தோற்றுவித்தது யார்? நம்ம இந்திய மரபுல நாம வந்து சித், அச்சித், ஈஸ்வர அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ணு சொல்லுவோம். அச்சித் என்றால் உயிரற்ற ஜடப்பொருள். சித்னா அதற்குள்ள ஒரு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது வந்து அட்டானமஸா என்றால் இல்லை. அதுக்கு மேல ஒரு ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஈஸ்வரன் தான் வந்து எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவராக, சர்வ வல்லமை படைத்தவராக ஒருத்தர் இருக்காரு. ஒரு ஜடப்பொருளில் உயிர் ஏற்றுவது ஈஸ்வரனுடைய கிருபையினால தான் அது முடியும். அப்படின்னு இந்திய பாரம்பரியத்திலேயும் ஒரு சில கருத்தாக்கங்கள் இருக்கு. அறிவியல் இன்றைக்கு என்ன சொல்கிறது என்றால், ஜடப்பொருள் உயிருள்ள பொருளாக மாறக்கூடியது தானாகவே நிகழும் அப்படின்னு. இது ஒரு பெரிய அறிவியல் ஜம்ப் அது. சில மாலிக்யூல்ஸ், சில மூலக்கூறுகள் ஒரு சில காம்பினேஷன்ல உயிர் என்பது அறிவியல் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா 2 விதமாக. அது தன்னை சஸ்டெயின் பண்ணிக்கணும். அது தனக்கு தானே உணவோ எதையோ ஒண்ண எடுத்துக்கிட்டு, அது சில காலமாவது வாழணும். வாழ்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இனப்பெருக்கம். தன்னைப் போலவே அது ஒரு பிரதியை உருவாக்கும். இது 2 தான் ஒரு உயிருள்ள பொருளை உயிரற்ற பொருளிலிருந்து வேறுபடுத்துது. இந்த 2ம் நடக்கணும். இந்த 2ம் நடப்பதற்கான ஒரு மூலக்கூறு இருக்கு. அதான் நம்ம டிஎன்ஏ நம்ம சொல்றோம். அந்த டிஎன்ஏவை உருவாக்கக்கூடிய அதை விட அடிப்படையான தனிமங்கள், அதில கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் போன்ற சிலவற்றையெல்லாம் நைட்ரஜன் எல்லாம் சேர்க்கிறோம்.
அது ஒரு காம்பினேஷனில் ரேண்டமாகவே அது உருவாக முடியும். நீங்கள் இந்த இந்த தனிமங்கள் எல்லாம் காற்றில் கிடைக்கும் பொழுது எண்ணற்ற சேர்மங்கள் உருவாகின்றன. அதில் ஒரு சில சேர்மங்கள் தன்னைத்தானே பிரதி எடுக்கக்கூடியவை. அந்த பிரதி எடுப்பு என்ற ஒன்று நடந்துவிட்டால் அந்த நொடியே அது உயிர் பெறுகிறது. உடனே இன்னொருத்தர் சொல்லலாம், அதை செய்வது கடவுள். இது வந்து ஒரு எண்ட்லெஸ் லூப்புக்குள்ளே போயிடும். ஸோ அதில் வந்து எகெயின் மேற்கத்திய பாரம்பரியத்தில் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, சரிப்பா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். இந்த கிறிஸ்துவ கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிறிஸ்தவ கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் நோண்டி தொல்லை பண்ணிட்டு இருப்பார். பர்சனல் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைபிளில் பார்த்தா அவர் எப்போ பார்த்தாலும் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஆபிரகாமே இங்கே வா அப்படின்னு சொல்லிடுவார். அதை வந்து நிறைய அறிவியலாளர்களுக்கு அது ஒத்து வரல. எப்பா என்னப்பா இது, உலகத்தில் இத்தனை பேர் இருக்கான், அவர் ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் அவர் வேறு வேலையே இல்லையா? கடவுளை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்துவதாக இருக்குது அப்படின்னு அவங்க அறிவியல், நியூட்டன் போன்றவர்கள்லாம் ஒரு கிளாக் ஒர்க் போல சுற்றக்கூடிய உலகத்தை பார்த்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. பூமி இருக்குது, பூமியை சுற்றி சந்திரன் சுற்றுது, பூமி போன்ற சில கோள்களை சூரியனை சுற்றுது. இன்னும் அதிகமாக போனால் அது நியூட்டனுக்கு அப்போ தெரியல, பட் பிற்பாடு மற்றவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு கேலக்ஸி சுற்றிட்டு இருக்கு, அது இன்னும் பெருசு, இப்படியே ஒரு அண்டம் அது எங்கேயோ போயிட்டுருக்கு, யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்லாம் கண்டுபிடிக்கும் பொழுது, சரி அதே சமயம் கடவுளையும் வச்சுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி கடவுள் வந்து சில விதிகளை உருவாக்குகிறார். இந்த அறிவியல் விதியே கடவுள் தான். ஏன்னா இந்த விதியில் ஏதாவது மாற்றம் பண்ணேன்னா எல்லாம் காலி, எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ இயங்கக்கூடிய விதிகளை உருவாக்கி இயங்க விட்டு அவர் மாட்டுக்கு தனியாக ஒரு இடத்துல இருக்கார். ஒன்றை பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்கிறது அவரோட வேலை இல்லை. காலையில் எழுந்தியா, பல்ல தைச்சியா, என்ன காஃபியில் என்ன சக்கரை போடுற, நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து பேச. ஏன்னா பைபிள் கடவுள் அதுதான் பேசிக்கிட்டே இருப்பார், இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார். உன்னை டெஸ்ட் பண்ணுறேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிம்பாரு. தோட்டத்தில் இந்த கனியை சாப்பிடாதேம்பாரு. ஸோ அந்த மாதிரியான கடவுள் வேண்டாம் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு, தம்பிகளா பார்த்துங்க, தொல்லை பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கடவுள். அதுலேயும் ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சது மக்களுடைய திங்கிங்கில், அறிவியல் திங்கிங்கில். இது நீங்கள் என்ன இந்த விதின்னு நீங்கள் சொல்கிறது, இது எல்லாமே தானாக உருவாகக்கூடிய சில விதிகள் தான், ஒழுங்குகள் தான். பல மாடல்ஸ் எல்லாம் உருவாகி அழிந்து இது ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் செட் ஆயிருச்சு. அதனால தான் உங்கள் கண்ணுக்கு இது தெரியுது. இதை உயிரற்றவர்களுடைய யூனிவர்ஸாக அது இருந்து ஒரு கட்டத்தில் பிரதி எடுக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் உருவாகி, அது இந்த மாதிரி இந்த கேள்வியை கேட்குற அவர் பேர் என்ன, மதன் கணேசன், மதன் கணேசனில் கொண்டு வந்து விட்டு பத்ரியை வந்து அது கஷ்டப்படுத்தி அவர் வந்து இதெல்லாத்தையும் கொண்டு வரார் உள்ளுக்குள்ள. இன்றைக்கு இன்னும் பதில் சொல்ல முடியாத சில கேள்விகள் இருக்கின்றன அறிவியல்லையே. அதற்கு அறிவியலாளர்கள் பல்வேறு பதில்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது சாதாரண மனிதன் புரிந்து கொள்வானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரிங்க விட்டுருங்க, உலகம் கடவுளே இல்லை வச்சுப்போம். ஆனால் ஆரம்பத்தில் இந்த பொருட்கள் கடைசியாக இதெல்லாம் வந்து எதோ இது வந்து இதோடைய அடிப்படை மூலக்கூறு எனர்ஜி இல்லை. நீங்கள் சொல்லிடுவீங்க பொருளே இல்லைங்க, எனர்ஜி தான் பொருளாக மாறிச்சு. ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் இருக்குது, மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன், E=mc². அந்த எனர்ஜி எங்கிருந்து வந்தது? உடனே ஒருத்தர் சதா பக்கத்தில் நின்று சொல்லிட்டே இருப்பார், அந்த எனர்ஜி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. வி டோன்ட் நோ. அது எப்படி வந்து வெற்றிடத்தில் முழு சூன்யத்தில் ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அந்த ஆற்றலை வந்துட்டா எனக்கு மீதி ஈக்குவேஷன் வழியாக நான் எல்லாத்தையும் உருவாக்கிடுவேன், உயிர் வரைக்கும் கொண்டு போயிடுவேன். ஆனால் அந்த ஆரம்ப ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அதுக்கு சில பேர் வந்து வெற்றிடத்தில் ஆற்றல் என்னவெல்லாம் சொல்லுவாங்க. பட் அது சிலதெல்லாம் நம்மளால் வந்து முழுமையாக சொல்ல முடியல. ஆனால் எதெல்லாம் கடவுள் என்று சொன்னார்களோ அதெல்லாம் அறிவியல் விளக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் கடவுள்னு ஒன்று இருந்தால் அது நீங்கள் சொல்கிற கடவுள் இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துச்சு. நீங்கள் சொல்கிற கடவுள் இல்லை. இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் சிலர் சொல்லலாம், இல்லை நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து கிறிஸ்தவ கடவுள் வேறங்க, இஸ்லாமிய கடவுள் வேற, அவங்களெல்லாம் தான் உங்களுடைய பிரச்சனை, இந்து கடவுள் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு. பட் உட்கார்ந்து அது ஒரு டிபேட்டாக நம்ம பண்ணோம்னா, நீங்கள் கடவுளுடைய தன்மைகளாக நீங்கள் சொல்வது அப்படியே நான் வந்து அவர் இதை செய்வார்னா அது தானாகவே நடக்கக்கூடியது அப்படின்னு நான் உங்களை நகர்த்திக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்து தாட்டில் இருக்குது. அது என்னென்னா அழியாத ஒரு நிலை. மற்ற மதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஒரே எண்டிங் பாயிண்ட் தான், மீண்டும்லாம் கிடையாது. கடவுள் ஒரு நாளைக்கு போர் அடிச்சு போய் சரி வா படைக்கலாம் உலகத்தை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ அருமையாக உலகத்தை படைச்சாச்சு, அதில் சூரிய சந்திரர்களை படைத்தார், அதெல்லாம் நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். அதை அப்படியே இஸ்லாம் ஏற்றுக்குது. அதுக்கப்புறமா இதில் விளையாடுவதற்காக ஒரு
ஆணை படைத்தார். அப்புறமா அவன் மட்டும் தனியார் பானைன்னு அவன் விழா எலும்பை எடுத்து பெண்ணை படைத்தார். அதுக்கப்புறமா பிரச்சனை ஆரம்பிக்குது. பாம்பு வருது. அந்த பாம்பு எங்கேருந்து வருது? இந்த கேள்விகள்லாம் ரொம்ப போகக்கூடாது. ஆனால் இந்து மதம் வந்து ஒன்று என்ன மாதிரி சொல்லுதுன்னா, ஒன் ஆஃப் த தாட்ஸ் அது அது ஒன்றும் நமக்கான ஒரு காஸ்மாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இது வந்து ஒரு கண்டினியூட்டி. டைம்ங்கிறதே கண்டினியூஸ், நெவர் எண்டிங். அதில் வந்து யுக யுகமாக வந்து பிரளயம் வரும், அழியும், மீண்டும் தொடங்கும், அழியும், மீண்டும் தொடங்கும், அழியும். இதை வந்து நம்ம இந்த பிக் பேங் தியரியோட ஒருங்கிணைக்க முடியும். ஆனால் அந்த கால கணக்குகள் எல்லாம் நிறையா மாற்ற வேண்டியிருக்கும். இப்பொழுதே ஒரு 13 to 14 பில்லியன் ஆண்டுகளாக நம்முடைய யூனிவர்ஸ் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு. 14.2 இது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வரும். அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுது. அப்போ இது எப்போ அழியும் நமக்கே தெரியாது. அழிந்ததற்கு பிறகு உருவாகுமா? மீண்டும் ஆகலாம். அப்போ இது ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயுமே அந்த ஒரு எனர்ஜி இருந்தது அல்லவா? அது ஏதோ ஒன்று அழிந்து உருவானதா? சரி, அப்படி பார்த்தா இந்த மாதிரி ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள். அழியும், மீண்டும் ஆரம்பிக்கும், அழியும், ஆரம்பிக்கும், அழியும், ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற பல விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குரியவை. உதாரணத்துக்கு இந்து மதத்துடைய ரொம்ப அடிப்படையான ஒரு 2 விஷயம் இருக்கு. கர்மவினை, மறுபிறவி. இந்த பிறவி கடலிலிருந்து விமோசனம் பெற்று முக்தி அடைய முடியும். இது எதுக்குமே வந்து நமக்கு ப்ரூஃப் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அன்ப்ரூவபிள், கொஸ்டினபிள். அது ரொம்ப ஒரு ஆதாரமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து காமிக்கிற ப்ரூஃப் எல்லாமே ஃப்ராடு ப்ரூஃப். ஃப்ராடுலண்ட் ப்ரூஃப் வந்து ஏதோ ரஷ்ய விஞ்ஞானிகள் எதையோ வந்து தெர்மல் அனலைசர்லாம் வச்சாங்க. உயிர்னு ஒன்று அப்படியே ஒரு ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது பிரிந்து போகிறத வந்து அவங்க படமே எடுத்துட்டாங்கன்ட்டு அதெல்லாம் மகா உருட்டுகள். அப்புறம் இதுவரைக்கும் ரீபர்த் சம்பந்தமாக முந்தைய பிறவியில் ஒரு அல்சேஷன் நாயாக இருந்தேன், இவங்க வீட்டில் வசித்தேன், அல்லது ஏதோ ஒரு புரியாத மொழியில் பேசினார், அது என்னடான்னு பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு ரஷ்ய மொழி, முற்பிறவியில் அவங்க இந்த முற்பிறவி கதைகள் எல்லாமே பயங்கரமான ஃப்ராடுகள். எங்கேயாவது ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கை உரைகள் மாட்டிக்கொண்டு அதை அழுக்கு என்று தான் அதை நம்ம தொட்டு பிரித்து பார்க்கணும். அந்த அளவுக்கு பொய் புனைவுகள். பயங்கரமான டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும். சரியாக 6 வயது ஆனவுடன் இந்த குழந்தை பேசவே பேசாத ஒரு குழந்தை ஏதோ மொழியில் பேசியது, கணக்குகள் போட்டது, இப்படிலாம் வந்து நிறைய அக்கௌண்ட் வந்துட்டு இருக்கும். எல்லாமே ஃப்ராடு. எவ்வளோ பேர் இதில் வர்ற எல்லா பின்னூட்டத்துக்கும் கரிகாலனே பொறுப்பு. கேள்வியை கேட்டதுனால நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறதில்லை. என்னுடைய நம்பிக்கைகளை நான் சொல்லிட்டேன். அறிவியல் பூர்வமாக இதுக்கு எந்த இடத்துலையும் சான்றாதாரங்கள் கிடையாது. ஆனால் இவையெல்லாம் சேர்ந்து தான் உங்கள் மதம்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் இந்து மதத்தில், இது எனக்கு வேணாம் அப்படின்னா அதை நான் தள்ளி விட்டுறேன். என்னுடைய நம்பிக்கையில் இது வரல. உங்களுக்கு வந்து யாரும் ஃபாத்வா கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த ஒரே ஒரு நம்பிக்கையினால் நம்ம வந்து தைரியமாக இதை சொல்ல முடியும்.